அவர்களை ஆண்டாள் திருப்பாவையில் இன்றைக்கி 21வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். 20வது பாடலில் கண்ணபுரானையும் நப்பினையும் சேர்த்து ஆயர்குல பெண்கள் எழுப்புவது போல அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பாடலில் கண்ணபுரானையும் நப்பினையும் எழுப்பும்போது நப்பினை மட்டும் எந்திரிச்சிச்சா, கண்ணபுரானை எந்திரிக்கலை. இப்போ நப்பினை சொல்வது போல் நீங்கள் கண்ணபுரானை எழுப்பணுன்னா அவருடைய எளிமையை சொல்லி எழுப்பணும். ஏன்னா கம்பராமாயணத்தில் ஒரு வரி வருது, தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் அப்படின்னு சொல்லுவதான் ராமபுரான் விரும்புவாராம். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலும் அந்த தசரத சக்கரவர்த்தி மைந்தனாக பிறந்தேன் என்பதை நான் பெருமையாக கொள்கிறேன் அப்படின்னு ராமர் சொன்னதாக வரலாறு இருக்கிறது. அந்த மாதிரி கண்ணபுரானை எப்படி எழுப்பணுன்னா அவனுடைய எளிமையை சொல்லி எழுப்புங்க, அவர் எந்திரிச்சிருவார் அப்படின்னு நப்பினை சொல்கிறா. இந்த பாடல் வரிகளை பாருங்களேன். ஏற்றகளங்கள் எதிர்பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துயிரலாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாம் போலே போற்றியாம் அந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அருமையான பாடல். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தால் மகனே அறிவுராய். அப்போது கண்ணபுரானுடைய தந்தையின் புகழை சொல்லி எழுப்பலாம் அப்படின்னு அந்த பெண்கள் நினச்சிட்டாங்க. அப்போ அந்த பாடல் வரிகள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்ற படைத்தான்னா நிறைய பசுக்கூட்டங்களை வச்சிருக்கக்கூடிய தலைவனே, உன்னுடைய தலைவனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமையுது. எப்படிப்பட்ட பசுகள் வச்சுருந்தான் தெரியுமா? அவன் பெரும் பசுக்கள் வச்சுருந்தான். அந்த பெரும் பசுக்கள் என்ன பண்ணுன்னா வள்ளல் தன்மை உடையதாக இருக்கும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசு. கண்ணபுரான் எந்திரிக்கலை. உடனே அந்த கோபிகை பெண்கள் சொல்கிறாங்க, நப்பினை நீ சொன்ன நாங்கள்லாம் பாடணும், ஆனால் கண்ணபுரானை எந்திரிக்கலையே அப்படின்னு. நீங்கள் பாடினதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த இடத்துல கண்ணபுரானை குறிப்பிடுற மாதிரி எந்த வார்த்தையும் இல்லையே. நீங்கள் ஆற்றல் படைத்தான் மகனேன்னு சொன்னீங்க. ஆற்றல் படைத்தானா இந்த ஊரில் நிறைய பேர் பசுக்கூட்டல் வைத்திருக்கின்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. இதில் கண்ணனை நீங்கள் குறிப்பிடலை இல்லையா? நந்தகோபன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கணும். நீங்கள் குறிப்பிடாமல் சொன்னதுனால ஒருவேளை அவன் எந்திரிக்காமல் இருக்கலாம். இப்போ கண்ணனை குறிப்பிட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே பாடுறாங்க பாருங்கள். ஊற்றமுடையாய், இந்த உலகில் தேவர்களையெல்லாம் காக்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவரை காக்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றவனே, பெரியாய் உலகினில் பெரியாய் பெரிய உருவம் எடுத்தவனே, உலகில் தேற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்தில் ஒளிப்பிளம்பாக நின்ற சுடரே துயிலலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இது கண்ணபுரானுக்கு தான் பொருந்தும். ஏன்னா தேவரையெல்லாம் காத்தவன், பெரிய உருவம் எடுத்தவன், ஒளிச்சுடராய் நின்றவன்லாம் நம்ம கண்ணபுரானை கேட்டுருச்சு, எந்திரிச்சிட்டான். கண்ணபுரான் துயில் எழுந்துச்சிட்டான். துயில் எழுந்தவொன்னே கண்ணபுரான் கோபி பெண்களே வந்திருக்கீங்களே, நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, மாற்றார் உனக்கு வழிதொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாம் போலே. நாங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, பகைவர்களெல்லாம் உன்னை பகைத்து கொண்டு எல்லா இடங்களும் சுற்றி எந்த பயனும் இல்லாமல் அடைக்கலம் கிடைக்காம உன்னை எப்படி தஞ்சம் புகுகிறார்களோ அதே போல் நாங்கள் உன்னை தஞ்சம் புகுந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அரக்கர்கள்லாம் இல்லை, ஆயர்குல பெண்கள் உன்னுடைய புகழை பாடுவதற்காக போற்றியாம் வந்தோம், போற்றுறதுக்காக வந்திருக்கோம். புகழ்ந்தேலோர் எம்பாவா, எங்களுக்கு அருள் புரிவாய் கண்ணபுரானே அப்படின்னு சொல்வது போல் இந்த பாடல் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கு.